வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 36. 6 சுவர்கள். சோழ பேரரசின் பிரதான படைத்தலைவனான அரையன் ராஜராஜனுடைய போர் திட்டத்துக்கு பழுது சொல்வதே பெரும் பிழை. அப்படி பழுது சொன்னதுமல்லாமல் அதற்கு மாற்று திட்டம் ஒன்று சொல்ல முன் வருவதென்றால் அது மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம். அந்த மாற்று திட்டமும் ஏற்கனவே அரையன் ராஜராஜன் செய்துள்ள சகல போர் ஏற்பாடுகளையும் தவிடு பொடியாக்க கூடிய வகையில் அமைந்திருந்ததென்றால் அதை மற்ற தலைவர்கள் எப்படித்தான் சகிக்க முடியும்? ஆகவே அவர்களில் பலர் வீரவேசத்துடன் சபையில் எழுந்ததிலோ கரிகாலனை ஒழித்துவிட கத்திகளை உருவியதிலோ விந்தை என்ன இருக்கிறது? உயிருக்கே ஆபத்து நேரக்கூடிய அந்த பயங்கரமான சந்தர்ப்பம் கரிகாலனை தவிர வேறு ஒருவனாயிருந்தால் அடியோடு நடுநடுங்கி மாற்று திட்டம் சொன்னது பிசுகென்று மன்னிப்பு கேட்டிருப்பான். அல்லது தன் திட்டத்தில் தானே ஏதாவது குறைகளை கண்டுபிடித்து உயிர் பிழைக்க வழி தேடியிருப்பான். ஆனால் சூடாமணி விகாரத்திலிருந்து புறப்பட்ட நாளாய் பல முறை உயிரை பணயம் வைத்த கரிகாலன் திடனின்றி 2 வகைகளையும் கடைபிடிக்க மறுத்ததால் அவன் இருந்த இடத்தை விட்டு சிறிதும் நகராமலும் படைத்தலைவர்களின் உருவிய வாள்களையோ உரத்த குரல்களையோ உக்கிர விழிகளையோ லட்சியம் செய்யாமலும் நின்றான். அவர்கள் ஆத்திரத்தை கண்ட அவன் கடைதழ்களில் இளநகையொன்றும் அருவி நின்றது. கரிகாலனுடைய நெஞ்சூர்தியையும் அத்தனை படைத்தலைவர்களின் எதிர்ப்பையும் அவன் பொருட்படுத்தாமல் நின்ற தோரணையையும் கண்ட வந்தியத்தேவர் அத்தகைய வாலிபனை இழப்பது சரியல்லவென்ற நோக்கத்தாலும் அவனிடம் உண்டான பெரும் கருணையாலும் குறுக்கிட்டு, ஒரு வாலிபனை வெட்ட தமிழ்நாட்டின் வாள்கள் இத்தனை தேவையா என்று மிக அடக்கமாக வினவினார். ஆனால் வந்தியத்தேவரின் அடக்கம் எத்தன்மை என்பதை அந்த படைத்தலைவர்கள் அத்தனை பேரும் அறிந்திருந்தார்கள். அடக்கமும் குழைவும் கலந்த இன்பமாக ஒலிக்கும் வந்தியத்தேவரின் குரலில் எப்பொழுதும் ஊடுருவி நிற்கும் கண்டிப்பும் கட்டளையிடும் தோரணையும் அந்த சந்தர்ப்பத்திலும் நிறைந்திருந்ததை கண்ட படைத்தலைவர்கள் ஓரளவு அடங்கினாலும் அவர்கள் கோபம் முழுவதும் தனியாததால் சிறிது முணுமுணுப்பு சபையில் கேட்கத்தான் செய்தது. தேவரின் கேள்வி அவர்கள் வாள்களை உரைகளில் நுழைய செய்தது ஒழிய கொந்தளித்துக் கொண்டிருந்த உள்ளங்களுக்கு எந்தவித சாந்தியையும் அளிக்காததால் அவர்கள் கண்கள் அரையன் ராஜராஜனை நோக்கி திரும்பின. அரையன் ராஜராஜன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. அந்த சபையில் எந்தவித குழப்பமும் நடக்காதது போலவே உட்கார்ந்திருந்தான். அவன் பிரம்மமாராயனே அந்த அமைதியை கலைத்து, தேவரே, அவன் சொன்னதை சரியாக காதில் வாங்கி கொண்டீர்களா என்று மிக கடுமையாக கேட்டான். என் காதுக்கு இதுவரை ஏதும் பழுதில்லை என்றார் வந்தியத்தேவர். அப்படியானால் அவன் மாற்று திட்டத்தை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? அவன் திட்டப்படி வேங்கியுடன் போரை நிறுத்திவிட வேண்டியதுதானா என்று மீண்டும் வினவினான் பிரம்மமாராயர் ஆத்திரத்தையோ கொலையை விரும்பி துடித்த கண்களையோ சிறிதும் லட்சியம் செய்யாத கரிகாலனே அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்கி, பிரம்மமாராயரே, வேங்கியுடன் போரை நான் அடியோட நிறுத்த சொல்லவில்லையே, சிறிது காலத்துக்கு தானே நிறுத்த சொன்னேன் என்றான். இந்த சமயத்தில் குறுக்கிட்ட வந்தியத்தேவர், கரிகாலா, இப்பொழுது ஜெயசிம்மனுடன் நாம் போரை நிறுத்த முடியாது. போர் துவக்க அரசர் ஆணையிட்டு விட்டார். அந்த ஆணையை பெற்றுத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். சோழ சாம்ராஜ்யத்தின் மாபெரும் விஸ்தரிப்பு வேங்கி போரை தூங்குவதை பொறுத்திருக்கிறது. அதற்கான சகல ஏற்பாடுகளையும் சோழ பேரரசின் பிரதான படைத்தலைவர் பல போர்களில் வெற்றி வாகை சூடிய விக்ரம சோழ வரையனான அரையன் ராஜராஜன் செய்து முடித்து விட்டார். இப்போது நாம் போரை எப்படி நிறுத்த முடியும் என்று கேட்டார். தேவரை, போரை நடத்துவதென்று முடிவு செய்து விட்டால் இந்த மந்திர ஆலோசனை தேவையில்லையே. நேராக படைகளை செலுத்த படைத்தலைவர்களுக்கு உத்தரவிட வேண்டியது தானே என்றான் கரிகாலன். மந்திர ஆலோசனை சம்பிரதாயம் என்று தொடங்கிய பிரம்மமாராயண இடையில் வெட்டிய கரிகாலன், சுவைக்கு உதவாத சம்பிரதாயத்தை கலை தெரிவது விவேகம் அல்லவா என்று கேட்டான். சம்பிரதாயத்தை கலை தெரிவதா என்று வியப்புடன் வினவினான் பிரம்மமாராயன். அனுபவத்திலிருந்து சம்பிரதாயம் ஏற்படுகிறது. அது சந்தர்ப்பத்துக்கு ஏற்று வரவில்லை என்றால் கலைந்தெறிவதே மேல். காரியத்துக்கு உதவாத சம்பிரதாயம் அரிசியற்ற பதர் போன்றது, முளைவிடாது, பலனும் அளிக்காது என்றான் கரிகாலன். உண்மைதான் கரிகாலா. சம்பிரதாயத்தை அனுஷ்டிப்பதில்
பலன் இருக்கிறது. அதனால்தான் மந்திர ஆலோசனை சபையை கூட்டினோம். அதில் அரசரிட்ட உத்தரவை நாம் எப்படி மாற்ற முடியும் என்றார் வந்தியத்தேவர். நாம் மாற்ற முடியாதுதான், அரசரே மாற்றலாம் அல்லவா? மந்திர ஆலோசனை சபையில் ஏற்படும் முடிவுகளை ஏற்பது தமிழ்நாட்டு மன்னர் மரபின் வழக்கம்தானே என்று கரிகாலன் கேட்டான். வழக்கம்தான் கரிகாலா, ஆனால் இதோ பார், 5000 யானை படைகள், 10000 குதிரை படைகள், 20,000 காலாட்படைகள் போருக்கு சித்தமாக நிற்கின்றன. நமது கப்பற்படையோ வங்க கடலில் உலாவிக் கொண்டிருக்கிறது. படைகளை வேங்கி மீது நடத்த சொல்லி அரசர் உத்தரவு கிடைத்து விட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் வேங்கியுடன் போர் வேண்டாம் என்றால் அரசர் சம்மதிப்பாரா? காரணம் காட்டினால் ஏன் சம்மதிக்க மாட்டார்? சொல்கிறேன் கேள், நீங்களும் கேளுங்கள் என்று கரிகாலனையும் படைத்தலைவர்களையும் நோக்கி உரைத்த வந்தியத்தேவர் ராஜேந்திர சோழ தேவனது பெரும் திட்டத்தை மேலும் விளக்கலானார். வேங்கி உடக்க ராஜேந்திர சோழ தேவர் இப்பொழுது முற்படும் காரியம் தன் மருமகனான ராஜராஜ நரேந்திரனின் அரியணையை திடப்படுத்துவதற்காக அல்ல, தென்னவர் பெருமையை வடநாட்டிலும் நிலைநிறுத்த இப்பொழுது வேங்கியுடன் துவக்கப்படும் போர் பின்னால் சிறுக சிறுக வடக்கேயில் பரவி பகீரதன் கொண்டு வந்த அந்த கங்கை நதி கரைக்கும் செல்லும். தமிழர் குடி இன்னும் சில வருஷங்களில் கங்கை கரையில் பறக்கும். அந்த கங்கையின் நீரால் ராஜேந்திர சோழ தேவர் மகுடாபிஷேகம் செய்து கொள்வார். அந்த வெற்றியை சம்பாதிக்க உறுதி கொண்டுள்ள அரசர் சோழ மண்டலத்தில் உள்ள ஓர் ஊருக்கு ஏற்கனவே கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயரையும் சூட்டிவிட்டார். அவர் உறுதியை யாரும் குலைக்க முடியாது. அவர் ஆணைப்படி மாபெரும் நிலப்படை இங்கு அரையன் ராஜராஜன் தலைமையில் நிற்கிறது. பெரும் கடற்படை கிருஷ்ணா நதியின் முகத்வாரத்திலிருந்து சற்று தள்ளி உலாவுகிறது. கப்பற்படை கடல் வழியாகவும் தரைப்படை கரையோரமாகவும் சென்று இரு கரங்களை போல் வங்கத்தின் மெனியை பிடிக்கும். இப்படி திட்டமிட்டிருக்கிறார் மன்னர். வந்தியத்தேவர் பேசுவது ஏதோ மந்திரத்தை கேட்கும் சர்ப்பங்கள் போல் உணர்ச்சி பொங்க கேட்டுக்கொண்டிருந்த அந்த படைத்தலைவர்களின் முகங்களில் போர் வெறி நிரம்பி நின்றது. ஆனால் அந்த திட்டத்தை கேட்க கேட்க கரிகாலன் முகத்தில் மட்டும் வளமான சிந்தனை குறி எழுதி நின்றது. எந்த திட்டமும் நிறைவேற வேண்டுமானால் போர் தந்திரமும் அவசியம் என்பதை உணர்ந்த படைத்தலைவர்களின் உணர்ச்சி கடலில் மீண்டும் கொந்தளிப்பு உண்டு பண்ண பேச முற்பட்டு, தேவரே, திட்டமாகத்தானது, தமிழர்களுக்கு பெருமையையும் அளிக்கக்கூடியது. ஆனால் மன்னர் பெருமானுடைய மெய் கீர்த்திகளுக்கு இழிவு வராமல் இத்திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றான். மன்னர் மெய் கீர்த்திக்கு இழுக்கா? அதுவரை பேசாத அரையன் ராஜராஜன் பேசினான். அவன் கண்கள் கரிகாலனை ஏறெடுத்து நோக்கின. ஆம் தந்தையை, திருமண்ணி வளர இருநில மடத்தையும் போர் சயப்பாவையும் சீர்த்தனி செல்வியும் தன் பெரும் தேவியராகி இன்புரை என்று ராஜேந்திர சோழ தேவர் மெய் கீர்த்திகளை கரிகாலன் உச்சரித்தவுடன் வந்தியத்தேவர் உட்பட எல்லா படைத்தலைவர்களும் எழுந்து நின்று மன்னர் விருதுகளை அவனுடன் சேர்ந்து உச்சரித்து சிரம் தாழ்த்தினார்கள். கரிகாலன் மேலும் சொன்னான். போர் செய்ய பாவை சீர்த்தனி செல்வி, அதாவது போர்களில் ஜெயலட்சுமியும் நாட்டில் தனலட்சுமியும் மன்னர் பிரானை அடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர் இதுவரை கண்ட வெற்றிகள் தான் அதற்கு காரணம். ஆனால் அதே போர் செய்ய பாவை நமது அசட்டையால் அரசரை விட்டு அகன்றால் சாம்ராஜ்யத்தின் கதிதான் என்ன? அரசர் மெய் கீர்த்தி தான் நிலைக்குமா? நிலைக்காது தந்தையே, நிலைக்காது. கங்கை கரையில் கொடி நாட்டும் திட்டத்துக்கு வேங்கி பூர்வாங்கம் என்றால் அத்துடன் தற்சமயம் போரிடுவது கூடவே கூடாது. இப்படி திட்டமாக கருத்தை சொன்ன கரிகாலனை நோக்கி மறுபடியும் கேட்டான் அரையன் ராஜராஜன். ஏன் கூடாது? அதனால் வரக்கூடிய தீங்கு என்ன என்று. நிரம்ப இருக்கிறது தந்தையே. நான் போரில் அனுபவம் இல்லாதவன். ஆனால் நாட்டு வரலாற்றை சூடாமணி விகார தலைவரிடம் நன்றாக படித்திருக்கிறேன். கங்கை நதிக்கு படைகளை அழைத்து செல்வது சாமானிய விஷயமல்ல. வடக்கே நம்மை எதிர்க்க இருக்கும் அரசர் யார் யார் என்பதை எண்ணி பாருங்கள். வேங்கியிலிருந்து வரிசையாக சுவர் கட்டியது போல ஒன்றன் பின் ஒன்றாக 6 பெரிய அரசுகள் நிற்கின்றன. அவற்றை ஆளும் மன்னர்களும் போரில் மிக வல்லவர்கள். வேங்கியை அடுத்து
மாசுனி தேசத்தில் நாகர் படை இருக்கிறது. அதை அடுத்து ஒற்ற நாட்டு இந்திரதத்தன் இருக்கிறான். அவனையும் தாண்டினால் தண்டபுத்தியை சேர்ந்த தர்மபாலன், பிறகு தெற்கு நாட்டு ரணசூரன், அடுத்தபடி வங்காள நாட்டு கோவிந்தச்சந்திரன், கடைசியாக உத்தரலாடு நாட்டின் மாபெரும் மன்னன் மகிபாலன். இத்தனை மன்னர்களையும் நாம் பொருது வெற்றி காண வேண்டும். இந்த அரசாங்கங்கள் ஒவ்வொன்றை தாக்குவதிலும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கிறது. மாசுனி தேசத்தில் இந்திராவதி ஆற்றின் கரையில் இருக்கும் சக்கர கோட்டம் சாமானியமான கோட்டை அல்லவென்று கேள்வி. இதையெல்லாம் யோசியுங்கள். அத்துடன் படை செல்ல வேண்டிய தூரம், கடக்க வேண்டிய நதிகள், சமாளிக்க வேண்டிய சேனை, எல்லாவற்றையும் யோசித்து பாருங்கள் என்று கரிகாலன் படையெடுப்பில் உள்ள கஷ்டங்களை விளக்கினான். அவன் பேசுவதை கேட்க கேட்க வந்தியத்தேவர் ஆச்சரியத்தில் அயர்ந்து உட்கார்ந்து விட்டார். அரியன் ராஜராஜன் கூட அவன் சரித்திர அறிவை கண்டு பிரமித்து போனான். பிரம்மமாராயன் மட்டும் எதற்கும் அறியாமல் வழக்கம் போல் மூர்க்கத்தனமாக கேட்டான். அப்படியானால் படையெடுப்பை அடியோடு கைவிட்டு விட வேண்டியது தானா என்று கரிகாலன் பிரம்மமாராயனை நோக்கி நன்றாக திரும்பினான். அவன் கூறிய வீடுகள் அவனை நிர்பயமாக நோக்கின. சொற்களும் திடமாகவே அவன் உதடுகளிலிருந்து உதிர்ந்தன. படையெடுப்பை கைவிட வேண்டிய அவசியமில்லை. சில மாதங்களுக்கு தான் தாமதிக்க சொல்கிறேன். முதலில் நாம் செய்ய வேண்டியது மித்திரபேதம் ஜெயசிவனை கூட்டாளிகளிடமிருந்து பிரிக்க வேண்டும். அர்த்த சாஸ்திரியான சாணக்கியரே மித்திரபேதத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றான் கரிகாலன். மித்திரபேதம் எப்படி முடியும் என்று வந்தியத்தேவர் கேட்டார். ஏன் முடியாது? நமக்கு நேர் எதிரில் இருப்பவர் ஐவர்: மாசுனி மன்னன், கலிங்கன், ஒற்றமன்னன், இந்திரதத்தன், சாளுக்கிய ஜெயசிம்மன். இவர்களில் மற்ற நால்வரையும் பிணைக்கும் கயிறு அருந்துவிட்டால் மற்ற 4 மணிகளும் சிதறி போகும் என்றான் கரிகாலன். ஜெயசிம்மனை அவர்களிடமிருந்து எப்படி பிரிக்க முடியும் என்ற அரியன் ராஜராஜன் குரல் இடையே புகுந்தது. தந்தையே, அனுமதி தந்தால் நான் பிரித்து விடுகிறேன் என்றான் கரிகாலன். படைத்தலைவர்கள் வாய்விட்டு பெரிதாக நகைத்தார்கள். சிரிப்புடன் சிரிப்பாக, நமக்கு ஒரு சாணக்கியன் கிடைத்து விட்டான் என்று பிரம்மமாராயன் ஏளனமாக கூவினான். கரிகாலன் அவன் மீது அலட்சியமான பார்வை ஒன்றை வீசிவிட்டு பிரம்மமாராயனை நோக்கி, வேங்கி நாட்டு சோழ தூதரை, சாணக்கிய என பார்த்தும் சிலர் இப்படிதான் நகைத்தார்கள். தத்தர்கள் சத்திரத்தில் அவன் அவமானப்பட்டு, நந்தர்கள் சரித்திரத்தில் அவன் அவமானப்பட்டு சிறந்தெழுந்து சாம்ராஜ்யத்தையே அழித்து விடுவதாக சப்தம் செய்த போது அதை யார் நம்பி இருக்க முடியும்? ஆனால் நாட்டு வரலாறு கூறும் கதை வேறு அல்லவா என்று சொல்லிவிட்டு வந்தியத்தேவரை பார்த்து, தேவரை, நீங்களும் தந்தையாரும் பல போர்களை கண்டவர்கள், ராஜதந்திரத்தில் இணையற்றவர்கள். நான் சொல்வதில் தவறு இருக்கிறதா பாருங்கள். அதிக படை சேதமின்றி கங்கையில் தமிழ் கொடி நாட்டவே நான் வழி சொல்கிறேன். அரசர் உத்தரவை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அரசர் பிரதிநிதியும் அத்தை புருஷருமான தாங்கள் நிலைமையை எடுத்து சொன்னால் அரசர் கண்டிப்பாக சம்மதிப்பார் என்று தன் கட்சியை வலியுறுத்தி பேசினான். வந்தியத்தேவரை நோக்கி படைத்தலைவர்கள் கண்கள் திரும்பின. ஆனால் வந்தியத்தேவர் அன்று முடிவு கூறவில்லை. அவர் முகத்தில் தீவிரமான யோசனை படர்ந்து நின்றது. அரியன் ராஜராஜனுடன் கலந்து கொண்டு 2 நாள்களில் முடிவு கூறுவதாக சொல்லி மந்திர ஆலோசனை சபையை கலைத்தார். அன்றிரவை அரியன் ராஜராஜன் மட்டுமின்றி வந்தியத்தேவரும் இதர படைத்தலைவர்களும் நிம்மதியின்றே கழித்தார்கள். படைகளின் முன்னிலையில் அமைக்கப்பெற்றிருந்த கூடாரத்திலிருந்து கரிகாலன் மனமும் நிம்மதி எழுந்துதான் கிடந்தது. அவன் ஏதோ தனக்குத்தானே பேசிக்கொள்வதையும், கூடாரத்துக்கு வெளியே வேங்கி நாட்டை நோக்கி கை காட்டி எதையோ நினைத்து தலையசைப்பதையும் அதே கூடாரத்திலிருந்து மற்றொரு படைத்தலைவனும் கண்டு, ஒருவேளை இவனுக்கு புத்தி இருக்குமோ என்று நினைத்தான். அந்த நினைப்பை உறுதி செய்யும் வகையில் கரிகாலன் அவனை வெளியே அழைத்து தூர கிழக்கில் கையை காட்டி ஒரு கேள்வியும் கேட்டான். அந்த கேள்வி காதில் விழுந்ததுதான் தாமதம். கூட இருந்து படைத்தலைவன், சரி, இவனுக்கு பைத்தியம்தான் பிடித்து விட்டது என்று தன் முதல் அபிப்பிராயத்தை ஊர்ஜிதம் செய்து கொண்டான்.